வணக்கம். இன்றைக்கி மணிக்கேர் தமிழ் சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. இந்த 500 சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷேர் மார்க்கெட், நான்லாம் சின்ன வயசில் ஷேர் மார்க்கெட்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி, அதுவும் ஏதோ ஒரு மார்க்கெட் அப்படின்னு நினச்சேன். பணக்காரங்களை பார்த்தா எப்படி இவங்களாம் பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்களாம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம், அப்போ ஃபோன்லாம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆஃப்லைனில் தான் ஸ்டாக்ஸை வாங்கணும், விற்கணும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், இது மாதிரி நிறைய புரோக்கரேஜ் இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறதில்ல, ஃப்யூச்சரில் பார்ப்போம். கம்மியான கேபிட்டல் வச்சு வாய்ப்பு கிடைச்சா எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தலாம். ஸோ ரிஸ்க்கு உங்களோடது. அடுத்து, நான் செபி ரெஜிஸ்டர் பர்சன்லாம் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயம் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ட்ரேடிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்வாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ட்ரேடிங் பண்ணுவாங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுவாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சின்னு நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுலேயும் ஆப்ஷன் பையிங். ஏன் ஆப்ஷன் பையிங்னா, ஆப்ஷன் பையிங்கில் தான் கேபிட்டல் கம்மியாக தேவைப்படும். பொதுவாக ட்ரேடிங்னாலே ரிஸ்க்கு தான். அதுலேயும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரிஸ்க் அதிகம்னே சொல்லலாம். அதே சமயம் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். இதில் 5000 இருந்தாலே ஒரு நாளைக்கு 1000 to 2000 ஈஸியாக சம்பாதிக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 90% ஆட்கள் 3 மாதம் கூட ட்ரேடிங்கில் இருக்க முடியறதில்லைன்னு சொல்கிறாங்க. 90 நாளுக்குள்ளேயே அவங்க கொண்டு வர கேபிட்டல் அமௌண்ட்டை காலி பண்ணிடுறாங்க. ஆனால் என்னோடய கருத்து, சரியாக பண்ணால் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ஒரே வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பேசிட முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயம் மட்டும் பார்ப்போம். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கம்பெனி ஸ்டாக்ஸும் இருக்குது. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டின்னு இண்டெக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எக்ஸ்பைரி. இண்டெக்ஸில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, ஸ்டாக்கில் மந்த்லி எக்ஸ்பைரி. சரி, எக்ஸ்பைரினா என்னன்னு கேட்டால், நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த எக்ஸ்பைரியும் இல்லை, லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டாக்கில் ட்ரேடிங் பண்ணால் இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்னு இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பார்த்தா ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்காக ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி தான். அந்த டைமுக்குள்ளே ப்ரிடிக்ட் பண்ண ப்ரைஸுக்கு போகலைன்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ் 0 ஆகிடும். ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்க வீடியோ பார்த்தா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரேடிங் நிறைய இருந்தாலும் ஆப்ஷன் பையிங்கில் கேபிட்டல் கம்மியாக இருந்தாலே போதுமானது. ஸ்டாக்கில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணால் ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டின்னு வாங்க முடியும். ஆனால் ஆப்ஷனில் லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி குவான்டிட்டி லாட் சைஸாக வச்சுருப்பாங்க. நிஃப்டி 50 ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஒரு லாட் சைஸு முன்னாடிலாம் 50 இருந்துச்சு, இப்போது 25 தான். பேங்க் நிஃப்டியில் 15 தான். ஆப்ஷனில் ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம், இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி 3 விஷயம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இது மாதிரி தான் ஒன்று பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வேணும்னு. ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக பண்ணால் ப்ராஃபிட் அன்லிமிட்டடாக இருக்கும், லாஸ் லிமிட்டட் தான். டெய்லி ட்ரேடிங் வாய்ப்பு இல்லைனா கூட வாய்ப்பு கிடைக்கும்போது மினிமம் 1000 to 2000 ரொம்ப ஈஸியாகவே சம்பாதிக்கலாம். ஒரு நியூஸ், கோட்டாக் மஹிந்திரா ஸ்டாக்கில் ஆப்ஷன் பையிங்கில் வெறும் 1000 ரூபா வச்சு 20 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸில் கூட வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் ப்ராஃபிட் பண்ண முடியும். உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லைனா ஷேர் மார்க்கெட் பற்றின வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். மணிக்கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.